ஹாய் ஆல். ஸோ ஆர்பிஐ அசிஸ்டண்டோட ப்ரிலிமினரி வந்து நிறைய பேர் முடிச்சிருப்பீங்க. ஸோ முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும். இது வந்து நமக்கு கிளியர் ஆகுமா ஆகாதான்னு. இந்த டவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போது எபோவ் வந்து 95 அட்டம் கொடுத்துருக்குறோம் அப்படின்றவனுக்கு என்னவா இருக்கும்னா அவங்களோட மைண்ட் செட்டில் வந்து ஓகே கட் ஆஃப் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 97 வைப்பாங்க அப்படின்னு நினைப்பான். எபோவ் 90 பண்ணவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓகே கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 95 இருக்கும் அப்படின்னு நினைப்பான். சரியா? எபோவ் 85 பண்ணவன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 90 ப்ளஸ் போட்டிருக்கலாமோ அப்படின்னு நினைப்பான். சரிங்களா? ஸோ இதே ஆக்சிலேஷன் எல்லா மைண்ட்லேயுமே இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக வந்து நமக்கு கிளியர் ஆகுமா ஆகாது ஓகே நம்ம வந்து படிக்க வேண்டாம் அப்படின்னும் மைண்ட் செட் நமக்கு இருக்காது. சரிங்களா? ஸோ மெயின்ஸ் படிக்கலாம் அப்படின்னு ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஏதோ என்னோட சைடில் இருந்து ஒரு அனாலிசிஸ்க்கு ஒரு டேட்டா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். இந்த கடைசி 3 இயர்ஸ் வந்து டாபிக் வைஸு செக்ஷன் வைஸு நம்ம வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம வழக்கம் போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்துட்டு செக்ஷனல் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன். ஸோ பேட்டர்னில் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 40 மேக்ஸிமம் 40. ஸோ இது 3 இங்கிலீஷு ஆப்டி ரீசனிங் இது 3 செக்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து 40 கொஷின் 40 மார்க் 30 மினிட்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜில் வந்து 40 கொஷின்ஸ் 40 மார்க்ஸு அதுக்கப்புறம் 20 நிமிஷம் தான் நமக்கு டைம் தரும். சரிங்களா? அப்போ வந்து நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்போ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம அந்த மாதிரி ரீட் பண்ணால் நம்ம 20 நிமிஷத்தில் வந்து நம்மளால் அட்டன் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு 2 கொஷின் அட்டன் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 40க்கு 40 25 மினிட்ஸ் டைம் தரலாம். ஸோ இந்த 25 மினிட்ஸ் போதுமானதா அப்படின்னா கண்டிப்பாக போதுமானது. ஏன்னா நம்ம 40 கொஷினாக வந்து வேறு எக்ஸாம்லாம் என்ன பண்ணுவோம் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்லேயே நம்ம முடிச்சிருவோம். 15 நிமிஷத்துலேயே முடிக்கணும். சரிங்களா? பட் ஆனால் இது வந்து நமக்கு 25 நிமிஷம் இருக்குது. இது வந்து தாராளம். சரிங்களா? ஸோ டோட்டலாக 135 மினிட்ஸ் தரான் 200 மார்க்கு 200 கொஷின். சரிங்களா? சூப்பரான எக்ஸாம் பேட்டர்ன். சரிங்களா? ஸோ அப்படியே வரோம். ஸோ கட் ஆஃப் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 2017 123.75 ஜென்ரலுக்கு ஓபிசிக்கு 117 இருந்திருக்கு. சரிங்களா? எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 103. சரியா? ஸோ 2020 பார்த்தீங்க அப்படின்னா 117.5 114.25 எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 104.75. சரிங்களா? அதுக்கப்புறம் 22 115.5 வச்சிருக்கான். எஸ்சிக்கு 97.5 வச்சிருக்கான். சரிங்களா? ஓபிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 118.5 எஸ்சிக்கு 100.95. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த ஜென்ரலுக்கும் ஓபிசிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1லேருந்து ஒரு 2.5 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ ஓபிசியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு இது எஸ்சிக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 அரௌண்ட் 10. சரிங்களா? ஒரு 10 மார்க் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? ஸோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாகவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். 14 117 103. சரிங்களா? அப்போ 14 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து எதை வச்சு வேரியேஷன் இருக்கும் அப்படின்னாக்கா வேகன்சி வைஸ் அதுக்கப்புறம் காம்படிஷன் வைஸ் வந்து அந்த வேரியேஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப். ஸோ இந்த கட் ஆஃப் பார்க்குறப்போ நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும். என்ன விஷயம் தெரியும் அப்படின்னாக்கா இந்த 120 ரேஞ்சில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்குது இந்த இது இருக்குது கட் ஆஃப் இருக்குது. சரிங்களா? அப்போ நம்மளோட எய்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 130 ப்ளஸ் நம்ம எய்ம் அப்படிங்கிறது இருக்கணும். சரிங்களா? வேகன்சி வைஸ் பாருங்கள் 67 வேகன்சி நம்ம தமிழ்நாடு சென்னை வேகன்சி அதுக்கு வந்து 117 வச்சுருக்கான். 66க்கு 114.25 13 வேகன்சிக்கு 115 வச்சுருக்கான். அப்போது இங்கே 66க்கு 114 13க்கு 115 அப்படின்னா அந்த எக்ஸாமோட அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் கண்டிப்பாக இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு வந்து இதில் வந்து டஃப்பாக இருந்திருக்கு 2022ல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023ல் வந்து பார்த்தீங்கன்னா 53 வேகன்சி. சரிங்களா? இது ஆக்சுவலி இப்போது 2023யோட வேகன்சி தான் இந்த 30. சரிங்களா? ஸோ இது மட்டும் இந்த ஆர்டர் மாறிடுச்சு. சரியா? ஸோ இந்த 53ங்கிறது இப்போ இருக்கிற வேகன்சி. சரிங்களா? ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ சரி ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். டேட்டா வந்து இதாகிடுச்சு. சரிங்களா? சரி ஓகே. ஸோ வேகன்சி வைஸ் இதுதான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம செக்ஷனல் போயிடலாம். செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆவரேஜாக இந்த மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுத்துருக்கணும்.
சரிங்களா? ஸோ ஓபிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 அப்படிங்கிறது எல்லா செக்ஷன்லையுமே மினிமமாக எடுக்கணும். சரிங்களா? ஸோ ஏன்னா எக்ஸாம் வந்து அதோட லெவலும் அப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஜென்ரல் அப்படின்னாக்கா 14க்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. சரிங்களா? எஸ்சி அப்படின்னா 11 மார்க் அப்படிங்கிறது மினிமமாக எடுத்துருக்கணும். அதுக்கு மேலேலாம் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து செக்ஷன் கிட்ட வைக்க மாட்டான். ஸோ இந்த கட் ஆஃப் வந்து ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாபிக் வைஸ் நம்மளே வந்து சொல்லுவோம். ஓகே இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ இந்த டைம் வந்து ப்ரீவியஸாக எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நான் டேட்டா எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங். சரிங்களா? ரீசனிங்கில் 2020 சரிங்களா? 2020ஓட பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் வைஸ் பசல் சிட்டி ஓகேங்களா? அதாவது ஒரு இப்போது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து சிஇஓ அதுக்கப்புறம் எம்டி இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒருத்தவங்களும் ஏ அப்படிங்கிறவங்க பி அப்படின்றவங்க இருக்கலாம் அப்படின்னா ஒருத்தர் இவர் வந்து மும்பையிலேருந்து வராரு, இவர் சென்னையிலேருந்து வராரு. ஸோ அந்த மாதிரி கொடுத்து ஒரு 5 மார்க்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மந்த் பேஸ்டு பசல் சரிங்களா? பென் வேரியபிள்ஸ் ஆமாம் சரிங்களா? ஒருத்தவங்களும் ஒரு டைப் ஆஃப் பென் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க போல் சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் லீனியர் சீட்டிங் ஒரு 5. இப்போது லீனியர் சீட்டிங் இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் சீட்டிங் நமக்கு வந்து ஒரு 15 மார்க்கு சரிங்களா? ஆர்டர் அண்ட் ரேங்கிங் ஒரு 5 மார்க் சரிங்களா? பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஓகேவா? அப்படியே அடுத்த செட்டு வரும் 2022 சரிங்களா? இந்த 2022 வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பசில் சீட்டிங் 20, ஷார்ட் பசில்ஸ் 1, அதுக்கப்புறம் கோடிங் டிகோடிங். அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 20 மார்க்கு பசில் சீட்டிங் கொடுத்துருக்கலாம் சரிங்களா? மொத்தமாகவே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்பர் ரேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இல்லை சரிங்களா? இது வந்து ஒரு 1 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டியாக ஒரு பசில் கொடுத்துருப்போம். அதாவது எப்படின்னா இப்போது 5% இருக்கிறாங்க சரிங்களா? அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்குலரில் உட்காந்துருக்குறாங்க சரிங்களா? இப்போ ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட் லெஃப்ட் ஆஃப் எல்லாருமே ஃபேஸிங் இன்சைடு. ஏ வந்து இமீடியட் லெஃப்ட் ஆஃப் பி. பிக்கும் சிக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பர்சன்ட் இருக்கிறாங்க பிட்வீனில். ஆனால் சி வந்து ஏயோட நெய்பர் கிடையாது அப்படின்னு கொடுத்துறோம் சரிங்களா? அப்போ சி வந்து இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் டி வந்து இமீடியட் ரைட் ஆஃப் சி அப்படின்னு கொடுத்துருவோம். அப்போ பேலன்ஸ் எங்கே இருக்கிறவங்க ஏபி சிடி இ ஓகேங்களா? ஹூ இஸ் சிட்டிங் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி அப்படின்னு கேட்போம். அப்போ இ அப்படின்னு கொடுக்கணும் சரிங்களா? இதுதான் ஷார்ட் பர்சன்ஸ். அப்போ அதில் ஒரு மார்க் கேட்டிருக்கலாம். அப்போ 21 மார்க். அப்போது 2020 5, 10, 15 ஓகேங்களா? அப்போ கிட்டத்தட்ட அந்த நம்பர் ரேங்கிங் சேர்த்தோம் அப்படின்னாக்கா 20 மார்க் சரிங்களா? நம்பர் ரேங்கிங் இல்லாமல் 15 மார்க் கேட்டிருக்கலாம். 2022 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 21 மார்க் கேட்டிருக்கான். அப்படியே 2023க்கு வரும் சரிங்களா? 2023க்கு வந்தோம் அப்படின்னா மந்த் பேஸ்டு பசில் வந்து 5, அதுக்கப்புறம் அன்சர்டைன் நம்பர் 5, கம்பேரிசன் பேஸ்டு பசில் 5, ஃப்ளோர் பேஸ்டு பசில் 3, 5, பாக்ஸ் பேஸ்டு 5, 5, 5, 10, 20, 23 கேட்டிருக்கலாம் சரிங்களா? அப்போது 20 இதில் ஒரு 21 இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 15 to 20 சரிங்களா? ஸோ 20 மார்க் அப்படிங்கிறது டெஃபினட்டாக பர்சனல் சீட்டிங் நம்பர் ரேங்கிங்லேருந்து வருது. ஓகேவா? இது இல்லாத அடுத்தது வரும் கோடிங் டிகோடிங். பார்த்தீங்க அப்படின்னா இதில் கேட்டிருக்கானா கோடிங் டிகோடிங் 5 மார்க். 2022 கோடிங் டிகோடிங் 5 மார்க். 2023 கோடிங் டிகோடிங் இருக்குதா? கோடிங் டிகோடிங் இல்லை சரிங்களா? அப்போ 2 வருஷம் மட்டும் தான் கேட்டிருக்கிறான். 2020 சிலாஜிசம் 4 மார்க்கு கேட்டிருக்கான். 2022 சிலாஜிசத்தை காணோம். 2023 சிலாஜிசம் 4 மார்க்கு கேட்டிருக்கான் சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து 2020 லெட்டர் பேஸ்டு 1 டேட்டா சஃபிஷியன்சி இதை பார்க்கணும். டேட்டா சஃபிஷியன்சி இங்கே என்ன பண்ணியிருக்கேன் 2022 டேட்டா சஃபிஷியன்சி காணுமா இருக்குது ஓகேங்களா? 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 5 மார்க். அதுக்கப்புறம் 2023 டேட்டா சஃபிஷியன்சி இருக்கா 4 மார்க். அப்போது எல்லா ஸ்லாட்லேயுமே இதை கேட்டிருக்கான் அப்படின்னா 2026ஓட எக்ஸாம்லேயும் இது வந்து கேட்பான். அப்போ இது வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதிகமாக சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிளட் ரிலேஷன் 3 மார்க்கு கேட்டிருக்கான். இதில் பிளட் ரிலேஷன் இருக்குதா 3 மார்க்கு. இதில் பிளட் ரிலேஷன் இருக்குதா? இதில் பிளட் ரிலேஷன் இல்லை சரிங்களா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிங்கு இதில் வந்து 1 மார்க் தான் கேட்டிருக்கான். இதில் வந்து கோடிங் இருக்குதா? ஆல்பபெட்டு வேர்டு ஃபார்மேஷனு டைரக்ஷன் இதில் கோடிங்கே இல்லை. இதில் மிஷின் கோடிங் எதுவும் இல்லையா?
இதுலேயும் இல்லை. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிசலேனியஸ் வந்து 1. சரிங்களா? அந்த பேர்ஸ் கவுண்டிங் அந்த மாதிரி இதுலேயும் ஒரு 1 வந்துருக்கு. இதுலேயும் வந்து மிசலேனியஸ் வந்து 3 கேட்டிருக்கான் போன வருஷம். சரிங்களா? அப்போ என்னென்ன பண்ணியிருக்காங்க, அந்த கோடிங்கை எடுத்துட்டு மிசலேனியஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்கான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரீசெண்டாக, அதாவது லாஸ்ட் இயரை வந்து நம்ம பார்க்குறப்போ என்ன இருந்திருக்கு அப்படின்னா மிஷின் இன்புட் அவுட்புட். ஸோ இந்த வருஷம் இந்த மிஷின் இன்புட்டை கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இது வந்து இம்பார்ட்டன்ட். மிஷின் இன்புட் அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்கலாம் இந்த வருஷம் கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. டேட்டா சஃபிஷியன்சி, மிஷின் இன்புட் அவுட்புட். சரிங்களா? ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து ரீசனிங்கில் இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். ரீசனிங் நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும் இதுதான் வந்து கேட்ட கொஷின். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இங்கிலீஷ் வரும். ஆப்டிடியூட் வரும். இது வந்து 2020 பார்த்தீங்கன்னா டிஐ வந்து 15 கேட்டிருக்காங்க. மொத்தமாகவே கொடுத்துட்டாங்க. அப்ராக்சிமேஷன் 5, அரித்மெட்டிக் 20. அரித்மெட்டிக் 20 இங்கே பாருங்க 20 கேட்டிருக்கிறான். 2022. சரிங்களா? இதில் பாருங்க டிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 15 கேட்டிருக்கான். சரிங்களா? பை சார்ட் 1, டேபிள் 1, கேஸில் 2. ஆக்சுவலி இந்த 2020க்கும் 2022க்கும் ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் வந்து டீட்டெயில்டாக கொடுக்கல. சரிங்களா? எதனால் அப்படின்னா அந்த அளவுக்கு அப்போது வந்து அவேர்னஸ் இல்லை. இப்போ நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா தான் போய் பார்க்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இதை டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ பை சார்ட் வந்து 1 கொடுத்துருக்கான், டேபிள் 1, கேஸில் டிஏ 1. நம்பர் சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5. அந்த நம்பர் சீரியஸ் வந்து மிஸ்ஸிங்கோ ராங்கோ. சரிங்களா? அப்ராக்சிமேஷன் 5. அதுக்கப்புறம் Q1 Q2. ஓகேங்களா? 2 கொஷின் கொடுத்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? Q1 Q2 அப்படின்னாக்கா இது வந்து உங்களுக்கு டேட்டா சஃபிஷியன்சி மாதிரி தான் வரும். சரிங்களா? எந்த டேட்டா வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் 10 தான் கேட்டிருக்கான். சரிங்களா? இது வந்து 2022. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2023. ஓகேங்களா? ஸோ 2023 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மிஸ்ஸிங் நம்பர் 5, பை சார்ட் டேபுலரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10, டிஐ 10, கேஸ்லெட்டில் 1, மொத்தம் 15. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேஷன் ஒரு 5, அரித்மெட்டிக் 11, Q2 அண்ட் Q1 வந்து ஒரு 4 மார்க். அப்போது இப்போ நமக்கு அந்த ட்ரெண்ட் வந்து மாறுறது உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து அப்ராக்சிமேஷன் மட்டும் தான் கேட்டான். அது இல்லாமல் அரித்மெட்டிக் 20 கேட்டு விட்டான், டிஐ 15 கேட்டு விட்டான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்து 2022 என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இதில் 15 கேட்டுட்டு நம்பர் சீரியஸில் மிஸ்ஸிங்கோ ராங்கோ ஒரு 5, அப்ராக்சிமேஷன் 5, அந்த டேட்டா சஃபிஷியன்சி ஒரு 5, அரித்மெட்டிக்கில் 10 தான் கேட்டிருக்கான். அப்போ அரித்மெட்டிக் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா என்ன பண்ணியிருக்கான், குறைச்சிருக்கான். சரிங்களா? ஸோ அதே பேட்டர்ன் கண்டினியூ ஆயிருக்கு. சரிங்களா? அரித்மெட்டிக்கில் வந்து 11, இந்த Q1 Q2 4, கேஸ்லெட் வந்து அது விட்டுருங்க, அப்ராக்சிமேஷன் 5, நம்ம மிஸ்ஸிங் நம்பர் 5. அப்போ இந்த வருஷம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த டேட்டா சஃபிஷியன்சி ஒரு 5 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அரித்மெட்டிக் 10 தான் வரும் அப்படின்னு நான் நம்பலாம். சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 5 வந்து டெஃபினட்டாக வரும், அப்ராக்சிமேஷனாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் நம்பர் நமக்கு மிஸ்ஸிங்கோ ராங்கோ ஒரு 5 வரும். சரிங்களா? அப்போ சிம்பிளிஃபிகேஷனோட அந்த கவுண்ட் வந்து கம்மியாக ஃபுல்லாக. ஸோ 5 கண்டிப்பாக வரும். பட் ஆனால் இந்த அரித்மெட்டிக் வந்து 10 தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கடைசி ஒரு 3 வருஷத்தோட ஆப்டிடியூடோட பேட்டர்ன். சரிங்களா? இங்கிலீஷ் வரும் 2020. சரிங்களா? 2020 பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 8 மார்க்கும், க்ளோஸ் டெஸ்ட் 8 மார்க்கும், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்துடலாம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 1 தான் கேட்டிருக்கிறாங்க, 8 மார்க். அடுத்து வரும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் என்டேஞ்சர்டு ஸ்பீசியஸில் ஒரு 7, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு 7. அப்போ 2022. சரிங்களா? இதில் 2 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 2023. 2023 பார்த்தீங்க அப்படின்னா 2 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எரர் டிடெக்ஷன் 5 மார்க் 2023. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது இதில் இருக்குதா அப்படின்னா 2022லையும் இருக்குது. இதில் வேர்டு ரீஅரேஞ்ச்மெண்ட், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் 2020லையும் இருக்குது. அப்போ 3 வருஷமுமே சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த வருஷமும் வரும். ஆனால் கவுண்ட் இந்த 3ஆக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் எரர் டிடெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா
இதில் இல்லை. அதாவது 2022ல் எரர் கிடையாது. 2023ல் பார்த்தீங்க அப்படின்னா 5 கொஸ்டின் கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் கிடையாது, 2020லையும் கிடையாது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? ஃபில்லர்ஸ் 5 மார்க் கேட்டிருக்கான் 2023ல். இதில் டபுள் ஃபில்லர்ஸாக கேட்டிருக்கான் 5 மார்க் 2022. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க் கேட்டிருக்கான். அப்போ 3 வருஷமுமே 5 மார்க் கேட்டிருக்கானா, இந்த வருஷமும் ஃபில்லர்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். சரிங்களா? அது மேபி இந்த டபுள் ஃபில்லர்ஸாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? ஸ்டார்டர்ஸ் என்னன்னு தெரியலையே. சரி, ஓகே, ஸ்டார்டர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று 4 கேட்டிருக்கான். சரியா? ஸ்டார்டர்ஸ் அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஒரு சென்டென்ஸுக்கு வந்து எந்த சென்டென்ஸ் வந்து இந்த கனெக்டர்ஸ் ஸ்டார்டர்ஸ்ன்னு சொல்லி 2 இருக்கும். ஒரு வேர்டு வந்து 2 சென்டென்ஸை வந்து கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி 2 சென்டென்ஸ் கொடுத்துருவான். எந்த ஸ்டார்டர்ஸ் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணான், ஓகேங்களா, நீ இது வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். கரெக்ட், ஓகேங்களா. அதில் வந்து 4 மார்க் கேட்டிருக்கான். இதில் வந்து அது கிடையாது. 2020ல் அது கிடையாது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டெஸ்ட் கேட்டிருக்கான். கிளாஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்கு. ஸோ இதில் கிளாஸ் டெஸ்ட் இருந்துச்சா அப்படின்னா 2022ல் கிடையாது. அதுக்கப்புறம் 2020ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 மார்க்குக்கு கேட்டிருக்கான். 8 கொஸ்டின் கேட்டிருக்கான். இந்த 2020ல் ஏன் கிடையாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மேட்ச் த காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருக்கான். சரிங்களா? அதனால கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2020ல் ஒரு ஆர்சி தான் கேட்டான். அதனால கிளாஸ் டெஸ்ட் கேட்டிருக்கான். 2022ல் பார்த்தீங்கன்னா 2 ஆர்சி கேட்டான். அதனால அதை தூக்கிட்டு மேட்ச் த காலம் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு மனுஷன் மறந்துட்டான். யாரு? இந்த பேராஜம்பிள். 2022ல் பேராஜம்பிள் கேட்டிருக்கிறான். 2023லையும் கிடையாது, 2020லையும் கிடையாது. ஓகேங்களா? யாரு கிடையாது? இந்த மனிதர் கிடையாது, பேராஜம்பிள் கிடையாது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, அதுக்கப்புறம் மிஸ்பெல்டு வேர்ட்ஸ். 2022ல் மிஸ்பெல்டு வேர்ட்ஸ் கேட்டிருக்கிறான் மக்களை. ஓகேங்களா? ஸோ இதை வந்து இவங்க அடுத்த 2 வருஷம் கேட்கல. இந்த வருஷம் இந்த மிஸ்பெல்டு வேர்ட்ஸ் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓகே, டன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷோட பேட்டர்ன். சரிங்களா? ஸோ நம்ம கம்பைண்டாக வந்துடலாம். என்ன அப்படின்னா, இந்த இங்கிலீஷில் வந்து நீங்கள் 20லேருந்து 25 மார்க் அப்படிங்கிறத டெஃபனட்டாக கம்பல்சரி நீங்கள் எடுத்திருக்கணும். ஓகேங்களா? இந்த அதை எப்படி வேணாலும் எக்ஸாம் இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். டஃப்பாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். 20லேருந்து 25 நீங்கள் எய்ம் பண்ணணும் இங்கிலீஷில். ரீசனிங்கில் இந்த 17லேருந்து 22 அப்படிங்கிறது டெஃபனட்டாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணியே ஆகணும். சரிங்களா? அது எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் 17க்கு கீழே அட்டெம்ப்ட் இருக்கக்கூடாது. சரிங்களா? எவ்வளோ ஈஸியாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா 22க்கு கீழே இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதை தாண்டி நீங்கள் அடிச்சிடணும். சரிங்களா? 25க்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் விளையாட்டும். நம்ம நினச்சிக்குவோம் ரீசனிங்கும் ஆப்டிடியூடும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கோரிங் பார்ட் அப்படின்னு நினச்சிக்குவோம். பட் ஆனால் உண்மையாகவே ஆர்பிஐ செஷனில் இவங்க 2 பேரும் ஸ்கோரிங் பார்ட் கிடையாது. இவங்க வந்து நீங்கள் அது எப்படின்னா, அந்த ஒரு பசில் எடுப்பீங்க, நீங்கள் எஃபர்ட் போட்டு போடுவீங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் எடுக்கும். அதாவது ஈஸியாக இருக்கும், ஆனால் டைம் எடுக்கும். அதை எப்படி அவன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கம்ப்யூட்டர் நாலேஜில் நம்ம வந்து ஆர்ஆர்பி கிளர்க்கில் எப்படி இருந்துச்சோ அந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். 25+ மார்க் அப்படிங்கிறது இதில் கம்பல்சரி. சரிங்களா? அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஈஸி தான். சரிங்களா? ஸோ 20லேருந்து 25 மார்க் எடுக்கிற அளவுக்கு தான் இதில் இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி. இந்த ரீசனிங் ஆப்டிடியூடை நீங்கள் நம்ப வேண்டாம். சரிங்களா? அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு வருஷமும் ஒரு மாதிரி மாறும். சரிங்களா? இப்போ அவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 110+ அப்படிங்கிறது எல்லாராலையுமே பண்ண முடியும். சரியா? பட் ஆனால் 115 யாரால் பண்ண முடியும் அப்படின்னா இதில் இருக்கிற 10% ஆஃப் மக்களால் தான் பண்ண முடியும். 110 பண்ணுறான் பார்த்தீங்களா? அது ஒரு 10% ஆஃப் பீப்புள்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா 115 இருப்பான். சரிங்களா? அதுக்கப்புறம் 118 யாரால் பண்ண முடியும்னா இதில் இருக்கிற 1% தான் பண்ணுவோம். சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஷார்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்போ உங்களோட எய்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 130+ இருக்க வேண்டும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இதுக்கு மேலே டேட்டா வந்து யார் தர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கஷ்டப்பட்டு ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த டேட்டா வந்து உங்களுக்கு எடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு, ஸோ பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த டேட்டாவெல்லாம் வந்து மனசில் வச்சுட்டு பிளான் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் கரண்ட் அஃபேர்ஸு. இந்த கரண்ட் அஃபேர்ஸில் எவ்வளோ படிக்கணும் அவ்வளோ இப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர்லேருந்தே படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த டிசம்பர்லேருந்து உங்களுக்கு மே மாதம் வரைக்கும். சரிங்களா?
டிசம்பர் டு மே வரைக்கும் படிச்சுக்கோங்க. சரியா? அப்போ டிசம்பரு, ஜானு, ஃபெப்பு, மார்ச். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வீக்லி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறவங்க வீக்லி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஏப்ரல், மே. ஏப்ரல், மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி கவர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இது கவர் பண்ணி முடிச்சிருங்க. இன்னையிலேருந்தே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. பட் ஆனால் இப்போலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி படிச்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் டிசம்பர், ஜான், ஃபெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வீக்லி வந்து ஒரு டெய்லி ஒரு வீக்லி. சரிங்களா? பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். சரிங்களா? ரிவைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆல் த பெஸ்ட். தேங்க் யூ வெரி மச்.